நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/12/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 6:30, 7:30. ராகு காலம் 12:1:30. குளிகை 10:30, 12. யமகண்டம் 7:30, 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:59 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:10 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 3:10 வரை மரண யோகம், பின்பு காலை 6:21 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம். மேஷம் ராசினியர்கள் என்று தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இனிய கனவுகள் இன்று மேலோங்க கூடும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் முடிவாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடன் விவகாரங்கள் கூட ஓரளவு பிரச்சனை இல்லாமல் செல்லுங்க. அனைவரிடமும் சகஜமாக பேசி வருவீர்கள். என்று எல்லோருடைய நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக சாதித்து காட்டும் நாளாக இருக்குங்க. மனம் தளராமல் எதிலும் ஈடுபடுவது நல்லதுங்க. வெற்றிக்காக இன்று போராடுவீர்கள். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற ஏக்கம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடும். என்று பெண்கள் எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதையும் நீங்க யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டியிருக்குங்க. சில கடினமான சூழல் நிலவினாலும் மனம் தளர வேண்டாம், பொறுமை காக்க வேண்டும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வதுதான் மிக சிறப்பு. என்று மாணவர்கள் வெற்றிக்காக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். மாணவர்கள் முழு முயற்சி எடுத்தால் எல்லா வகையிலும் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மேற்கொண்ட முயற்சியில வெற்றி ஏற்படக்கூடும். சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் தளராமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பரணி. என்ற முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. திடீர் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. எதையும் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கக்கூடும். கருத்திகை. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று நேற்றைய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. நண்பர்களால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாற்று கருத்துடையர் என்று மனம் மாறக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வருவது நல்லது. மன துயரம் நீங்கி விடுங்க. சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது
கலக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இப்பொழுது செய்து முடிக்க முடியும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கொடுங்க. படபடவென்று பேசுவீர்கள், நேர்மையாக எதையும் செய்வீர்கள். தொலைந்து போன பொருள் கையில் கிடைப்பதினால் மன மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மாற்றும். அது மட்டுமில்லை, நிலம் பூமியால் நீங்க என்று ஓரளவு லாபம் அடைவீர்கள். முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவருக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். என்று பெண்களுக்கு கௌரவ பிரச்சனைகள் வராத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சகோதர சகோதரிகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துங்க. எது எப்படியோ காரியங்கள் சிறப்பாக நடந்தால் போதும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரிஷபராசினியர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம், பொறுமை காப்பது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பாடங்களில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் சுலபமாக வெற்றி பெற முடியும். முயற்சி செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வீடு மனை வாங்குவதன் மூலம் கூட உங்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நேற்று பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும். ரோகிணி, வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. சிற்றின்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிருக சிரிஷம், சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறக்கூடும். வாழ்க்கை தரம் இன்று உயரக்கூடுங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு இன்று தீர்வு காண முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்று வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி ஏற்படும் பட்சத்தில் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். உடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். கோவில் வழிபாடு குதூகலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலகி செல்லுங்க. பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். புதிய நண்பர்கள் கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாகவே இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் உருவாகும். நன்மைகள் நடைபெறக்கூடும். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் பெரிய அளவில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் கலந்து உரையாடலின் பொழுது கவனம் வேண்டும். பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்குங்க. சுய தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இன்று பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அது மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சத்தான ஆகாரம் முக்கியம். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து சில முடிவுகள் எடுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். தெளிவாக சிந்தியுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும். மாணவருக்கு இன்று கண்டிப்பாக உயர்கல்வியில நாட்டம் அதிகரிக்குங்க. வருகின்ற தேர்வில் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பொன்னாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. புதிய நண்பர்கள் இன்று கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். திருவாதிரை. தந்தை உடனான உறவை நீங்க மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வச்சுக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனை நீங்க ஒருநிலைப்படுத்தினால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புனர்பூசம். நன்மைகள் தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். கடனும் ஒரு பக்கம் அடைபட்டு விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கொள்ள முடியுங்க. காரியங்களில் நீங்க நிதானமாக ஈடுபட்டால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராஷ்டிரம் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிட்டது. பயப்பட வேண்டாம். தொழில் வளர்ச்சி ஓரளவு மேலோங்கும். தொகை எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அலைமோத கொடுங்க. அந்நிய தேச அனுகூலம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி என்று அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்டபடி இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் விலகி செல்லக்கூடுங்க. காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு கூடிவிடுங்க. திருமண முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. அது மட்டுமில்லை, கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சிந்தித்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இல்லத்தில் பேசி திருமணத்திற்காக தீர்வு காணுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கல்வியில் கண்டிப்பாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். வருகின்ற தேர்வில் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சாதித்து காட்டும் நாளாக இருக்குங்க. சந்தோஷம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. என்று வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மென்மேலும் இன்று வளப்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. பூசம். தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். நட்பு வட்டம் இன்றி விரிவடையக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். காரியங்கள் ஒரு பக்கம் கைகூடிவிடும். திறமையால் வெற்றி பெற முடியுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். மன பதட்டம் ஏற்பட்டது கூட மாறிவிடக் கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். ஒருமுகத்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி வெற்றியும் பெறுவீர்கள். சிம்மம் ராசி நேயர்கள் என்று எடுக்க முடிவுகளை கொஞ்சம் தைரியமாக எடுக்க வேண்டியிருக்கும். ராசியில் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை மிக கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இருந்தாலும் சகோதரிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். என்ற திறமையால் வெற்றி பெற முடியுங்க. கேட்ட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாக பிரிவினைகள் ஓரளவு சுமூகமாக முடியும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ஓரளவு விரிவடையக்கூடும். லாபத்திற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். திறமையான பேச்சையும் இன்று வெளிப்படுத்துவீர்கள். இருப்பினும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதையும் சாமர்த்தியமாக அணுகி பேசுங்கள்.
யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். திறமையான பணியாளர்கள் அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்று இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடினாலும் பழைய சம்பவங்களின் நினைவால் மன மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும். பெண்கள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளை இன்றி மேற்கொள்வீர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியுங்க. நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக கண்டிப்பாக ஒரு பக்கம் அமைந்துவிடக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் கண்டிப்பாக ஏற்படும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். 2-3 நாட்கள் போகட்டும். என்று மாணவர்கள் யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. தயவு செய்து மாணவர்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படிக்கின்ற பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்ற கவலைகளை மறந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சூழ்நிலை பொறுத்து இன்று எதிலும் நீங்க ஈடுபட வேண்டியிருக்கும். எந்த ஒரு சூழலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். கொஞ்சம் சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். பூரம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாகி கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் சிறப்பு. மேற்கொண்டு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிட கொடுங்க. திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. அற்புதமாக செயல்படுவது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க திட்டம் தீட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சந்திராஷ்டிரம் இருக்கும் தினத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். உத்திரம் மனக்குழப்பம் அடைய வேண்டாம். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். தெளிவாக சிந்தித்து பணிகளில் ஈடுபடுங்கள். தேவைகளை மட்டும் இன்று பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கெட்ட சகவாசமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தெக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கன்னி ராசி நேயர்கள் என்று செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடும். சிந்தனை வளர்த்தால் சிறப்படைவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் ஒருவர் உங்கள் இல்லம் தேடி வர கொடுங்க. என் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கிவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கக்கூடும். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் கன்னி ராசினியர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மனவேதனையும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்றெல்லாம் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. நல்ல மனிதர் என்ற பெயரை எடுக்க முடியுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சரியான பாதையை வழியமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து விதமான சூழலும் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாட முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு நீடிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெரியவர்களுக்கு இருந்தாலும் மதிப்பு கொடுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். வருகின்ற தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. முயற்சி செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கிவிடும். நீங்கள் பார்க்க நினைத்த நபரை உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்துவிடக் கொடுங்க. கலகலப்பான சூழ் இன்று ஏற்படக்கூடும். செல்வாக்கு இன்று மேலோங்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் மன தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். என்ற மாற்று கருத்துடையோர் கூட மனம் மாறக்கூடும். அஸ்தம். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நீங்கள் பார்த்த நினைத்த நபரை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். சித்திரை. யார் மனமும் நோகாமல் பேசுவீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய வாய்ப்புகளை இன்று நீங்க கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். துலாம் ராசினியர்கள் என்ற திறமையால் எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. உடல் நலத்தில் மட்டும் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் இன்று அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். விஐபிகளின் சந்திப்புகள் இன்று உண்டாகக்கூடும். கூடுதல் பணி சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது மட்டும் நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் சரியாகுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். பெரிய அளவு பிரச்சனை இருக்காதுங்க. எதையும் சமாளித்து உங்களால் முன்னேறி செல்ல முடியும். இன்று உடல் நலத்திற்கு சிறிய அளவில் உடற்பயிற்சி தேவைப்படுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாற கூறுவார்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். சொந்த பந்தங்கள் வருகை இன்று இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் நீங்க சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்று யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். எதையும் சிறப்புடன் செய்து வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் இல்லத்தை அற்புதமான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை அடைய முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவை நீடிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அக்கறையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு சீர்படுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. மற்றவர் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் பதில் கொடுங்கள். கூடுமானவரை புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போட பாருங்கள். சுவாதி. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். விஐபிக்களின் சந்திப்புகள் இன்று உண்டாக கொடுங்க. திட்டம் தீட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக வரக்கூடும். விசாகம். இந்த நாள் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இல்லத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். கடுமையான பணி சுமை இருந்தாலும் சரியாக கூடும். கூடுதல் நேரம் இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. விஐபிகளின் சந்திப்புகள் இன்று உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். டென்ஷன் ஓரளவு குறைந்துவிட கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும்.
மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். உடல் நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செலவும் வரவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு பெருமை அடைவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். மாற்று கருத்துடையர் மனம் மாறக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நினைத்த வேலை ஒன்று கொஞ்சம் முடியாமல் போகலாம், கால தாமதமாக நடக்கலாம். அதனை நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாகவே நடக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சிறிய சிறிய காரியங்கள் கூட வெற்றியை கொடுக்குங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் தொல்லை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட தினமாக இருக்குங்க. சில பணிகள் கால தாமதத்தை கொடுக்கும். ஆனால் எப்படியும் முடியும். சில பணிகள் எப்படியும் முடிந்துவிடும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனால் முடியாமல் போகும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். எது எப்படியோ யோசித்து எதையும் செய்யுங்கள், அது சிறப்பு. யாரிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருங்கள், அது மிக சிறப்பு. என்று காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இருக்காது, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை நீங்க யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக நீங்க எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த நாள் மற்றொரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். மற்றவரின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் இருக்குங்க. காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். என்று பகையில் ஓரளவு மாறி நட்பு வட்டம் விரிவடைய கூடுங்க. செலவுகளை மட்டும் சமாளிக்க வேண்டும். வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். அனுஷம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். ஆன்மீக முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொதுநல வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டை என்று செல்வம் பெருகுங்க, செல்வாக்கம் கூடுங்க. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருபடியாக இருந்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். பகைகள் மாறி நட்பு வட்டம் பெருகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழில் ஒப்பந்தங்கள் இன்று கண்டிப்பாக கையெழுத்தாக கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த காரியம் ஒன்று முடியாமல் போவதற்கு கால தாமதம் பிடிக்குங்க. தொழில் கூட்டாளிகளிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் காட்டுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். மனம் தளர விடாமல் இன்று இருப்பது மிக நல்லது. வெற்றிக்கு இன்று வழிவகுக்கும். யோசித்து சில விஷயங்களை செய்யுங்கள், அது போதும். யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனமாகவே பரிமாறுங்கள். தயவு செய்து தனுசு ராசினியர்கள் கேலி கிண்டல் பேச்சுக்களை விட்டுவிட பாருங்கள். நீங்கள் விளையாட்டாக ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் அதனை வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். அது எல்லோரும் மனதையும் பாதிக்குங்க, கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். இன்று ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் மிகவும் நல்லதாக இருக்க கொடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக்க மாற்றி நினையுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்க முடியுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளையும் வாங்க முடியுங்க. கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் இருக்கட்டும். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. மனம் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது தெளிவு மட்டும் இருக்கட்டும். தெளிவு இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். இன்னொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அவருடைய உதவியும் கிடைக்கக்கூடும். இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். சில காரியங்கள் காலம் கடந்து முடிய கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பற்றென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். போராடம் என்று எல்லோரிடமும் சகஜமாக பேசி வருவீர்கள். காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோருடைய நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. கடந்த கால நிகழ்வுகள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று தயவு செய்து கேலி கிண்டல் பேச்சுக்களை மட்டும் ஏற கட்டி விடுங்கள். உத்திராடம் நினைத்த காரியம் ஒன்று நடக்க முடியாமல் போகுங்க. இன்று கனவுகள் ஓரளவு நனவாக கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். உழைப்பால் ஓரளவு உயரும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மனை மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாட்டில் நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டுங்க. மகரம் ராசினியர்கள் என்று ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாகவும் இருக்கின்றது. சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை படிப்படியாக குறைந்துவிடும். நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் மாறி செல்லுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவும் திருப்திகரமாகவே இருக்க கொடுங்க. மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். மனக்கவலை கண்டிப்பாக திருந்துவிடும். மாற்று கருத்து தீர்மானம் மாறக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கிவிடக் கொடுங்க. எதிர்பாராத வகையில் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்று அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நினைத்த காரியம் அற்புதமாக நடக்கும். பெரிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று ஆழ்ந்த உறக்கத்திலும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். முற்போக்கான சிந்தனை இன்று வெளிப்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது ரொம்ப நல்லது. அது மட்டுமில்லை, சொந்த புத்தியால் இன்று சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இன்று காய் நகர்த்தி என்ற எல்லா விதமான சூழ்நிலையும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பொது வாழ்க்கையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களை பற்றி ஏளனமாக பேசியவர்கள் இப்பொழுது தலை குனிய கொடுங்க. உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமான முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். முகம் கவர்ச்சியாக இருக்க கொடுங்க. அழகு கூடிவிடுங்க. சிரித்த முகம் வெளிப்பட்டால் அது போதுங்க. உடைய மனசும் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில முடிவுகளை எடுக்க முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடித்தமான கல்வியும் இன்று அமைத்துக் கொள்ள முடியும். தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி வகை சூட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று இனிய கனவுகள் மேலோங்க கூடும். தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. செய்யும் பணியிடங்களில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உபரி பண வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் இன்று நீங்க கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்பட கொடுங்க. திருவோணம் என்ற மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள்.
பணவரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் எதிர்காலம் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்க கொடுங்க. பெரிய அளவு ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அவிட்டம் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். சுய மரியாதை இன்றி வெளிப்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கை இன்று அமைந்துவிடக் கொடுங்க. போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நினைவாற்றல் மேம்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக்கூடும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள். என்ற மன அழுத்தம் விலகி சிரமங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க கூடும். இன்னும் சிலருக்கு வீடு மனை மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு நிறைவேற கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கொடுங்க. அனைவரின் ஆலோசனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றுக்கொள்வீர்கள். துன்பங்கள் பனி போல் திறந்து விடக்கூடும். மனக்கவலையும் உங்களுக்கு விலகி செல்லக்கூடும். அடுத்தவரது கருத்தையோ ஆலோசனையை கேட்காமல் உங்களது சொந்த புத்தியால் நீங்க செயல்படுவீர்கள். காரியங்கள் அனைத்தும் அற்புதமாகவே கைகூடி விடுங்க. என் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிர்வாகம் கூட உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இந்த நாள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கும்ப ராசினியர்கள் என்று எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். பகையை மறந்து நட்பு பாராட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. மாலை நேரம் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று சுய புத்திகள் வெளிப்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். அற்புதமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் கனவுகள் நனவாக கொடுங்க. காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்குங்க. அது மட்டுமில்லை. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வெளிப்படும். காதலை மட்டும் நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல்ல கூடுமானவரை நீங்க கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை நீங்க தெளிவாக படிக்க வேண்டும். தேர்வில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று கண்டிப்பாக யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. பொன்பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. மன தடுமாற்றம் என்று விலகி செல்லக்கூடும். மாறுபட்ட சிந்தனை இன்றி வெளிப்படக்கூடுங்க. அற்புதமாக செயல்பட முடியும். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இருக்கக்கூடும். இந்த நாள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்து வெற்றி வாகை சூடுவீர்கள். சதயம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சுலபமான முறையில் பணிகள் இன்று நடைபெறக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனமாற கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு பகைகள் விலகி நட்பு ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி திறமையால் வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கை என்று அமைந்து கொள்ள கூடும். புத்துணர்ச்சி இன்று மேலோங்க கூடும். மாலை நேரம் உடற்பயிற்சி உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த கொடுங்க. பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்வீர்கள். துன்பங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபட்டுவிடும். இடமாற்றம் வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. என்று பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சொந்த புத்தியால் தனது முடிவுகளை அபாரமாக எடுப்பீர்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் நீங்க அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பக்குவமாகி பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட முடியுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு
சிரமங்கள் தீர்ந்து வெற்றி வாகை சூட முடியும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறக்கூடும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய வகைகள் மாறிவிடும். கலைத்துறையில் உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு நீங்க சென்று வர முடியுங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் விவசாய துறையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கவலைகளை மறந்து இன்று கண்டிப்பாக மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்ள முடியும். என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சுமூகமான முறையில் எல்லாவற்றையும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மீனம் ராசினியர்களுக்கு புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். மிகவும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள முடியும். அதேபோல் பெண்கள் இன்று வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். வேகமுடன் பணிகளை முடிப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பயப்பட வேண்டாம். இறைவன் அருளால் எல்லா வகையிலும் நல்லது நடந்தேறக்கூடும். என்று காதல் ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில வெற்றிகரமாக முடியுங்க. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மனக்கவலையும் அடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டாம். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அதுதான் சிறப்பு. தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை உங்களால பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில கொஞ்சம் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பக்குவமாக பேசி பாராட்டுகளையும் பெறுவீர்கள். காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்க கொடுங்க. சுணக்க நிலை கண்டிப்பாக மாறிவிடும். என்று ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தை உங்களுக்கான நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாற கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வெளிப்பட கொடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். ரேவதி பன்மடங்கு திறமையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். சுமூகமான உறவை எல்லோரிடத்திலும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இனிய பயணங்களை அற்புதமாக மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு நீடிக்குங்க. லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.